ப்ரோ மேத்தமெட்டிக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அரசு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு கணித விடைத்தாள்பா ஒரிஜினல் பேப்பர்ஸ், பப்ளிக் ஒரிஜினல் பேப்பர்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 99 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க எதில் மார்க்கு கம்மியாக இருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேஜ் பாருங்கப்பா. 2 பாக்ஸாக கொடுத்துருங்க. 2 இடத்துல 99 போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னா வினா எண் வாரியாகவும் பக்க வாரியாகவும் உள்ள மதிப்பெண்கள் கூட்டினா சமமாக வரணும். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பேஜ். 99 மார்க்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா 1 மார்க்கு. செகண்ட் 1 மார்க்கு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த பையன் 99 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க, 8 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 13 அட்டன் பண்ணிருக்காங்க, 2 மார்க்கு. இது மாதிரி கிளியராக எழுதணும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓவர் ரைட் பண்ணாதீங்க. அடுத்த கொஷின் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு போனது ஒரே ஒரு மார்க்கு தான், அந்த 1 மார்க் மட்டும் தவறாக இருக்குது. மற்றபடி எல்லா கொஷினும் ரைட்டாக இருக்குது. 2 மார்க்கு 10 2 மார்க் அட்டன் பண்ணணும். ஸோ பார்த்துட்டே வாங்க. அடுத்தது 5 மார்க்கு, ரொம்ப ஈஸி. 5 மார்க்கு டெல்டா வேல்யூ லெஸ் தென் 0 வந்தால் இமேஜினரி ரூட்ஸ், நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொஷின்ஸ் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். ப்ராபபிலிட்டி மென்சுரேஷன் வந்திருக்கு. ரொம்ப ஈஸி கொஷின்ஸு. ட்ரிக்னாமெட்ரி பாருங்கள், ரொம்ப ஈஸி 5 மார்க் கொஷினு. அதுங்க அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இதுவும். மேட்ரிக்ஸ் வந்துருக்கு. ஏதாவது கிராஸ் பண்ணிங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள், என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃப் 44 8 மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்தது அகைன் 5 மார்க் கொஸ்டின். சூப்பர் கொஷின், இதுவும் ஈஸி கொஷினு. பாருங்கள், இதே பார்த்துட்டே வாங்கப்பா. இதுமாரி நீட்டாக இருந்தால் போதும், ஓவர் ரைட் பண்ணாமல் அழகாக ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுமாரி ஒரு சீல் போட்டாவே அந்த பேப்பர் இதுக்கப்புறம் வேலிட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் உள்ள பேஜஸ்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோதான்ப்பா, இவ்வளோதான்மா. இதேமாரி நீட்டாக அட்டன் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸியாக மேக்ஸில் ஸ்கோர் சென்டம் எடுத்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.